தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழி, அது சனிய, அது ஆகாது, ஆங்கிலத்துல பேசணும்னு சொன்ன இந்த சொரிய இவரோட பொன்மொழிகளை பத்தி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கப்பா. நல்ல அந்த ஆகாத கக்கூசுல வந்து தேஞ்சு போன விளக்கமாரெல்லாம் எடுத்து மக்கள் ஊரா வச்சிருப்பேன். தமிழ் தாய்மொழி உச்சி மண்டையில உன்னை அடிப்பேன் விளக்கமாத்த பண்ணி எழுதி வச்சு. இந்த நிலம் உனக்கு ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கிற திமிரு தெனாவிட்டு அண்ணன் செந்தமிழன் சீமானவருடைய தாயார கூட எவ்வளவு இழிவா பேசினாங்கிறது தெரியும். எழுத்து பிடிச்சு நாக்க அறுப்போம். அது என்ன காலம்னு ஒண்ணு இருக்கு. எங்களுக்கான அதிகாரம் வரும் பொழுது ஒரு பேர் நடவட முடியாது, எழுதி வச்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டியா? எத்தனையோ முன்னே திராவிட கழகம்லாம் ஆரம்பிக்கப்பட்டதுல ஒரு தமிழன் தலைவனாக இருக்கு தொப்பு இல்லையா? வக்குல் நீ சொல்லுங்க. 70 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இது ஏன் மண்ணு, ஏன் நிலம், ஏன் மொழி, இந்த இடத்துல நீ ஆரம்பிச்ச திராவிடர் கட்சி அந்த கொள்கையில ஒரு தமிழன் ஒரு தலைவனா இல்லைன்னா என்ன மைத்துக்கிற அந்த திராவிடத்தை வச்சிருக்க? திரிசா வீட்டுல வந்து பேணு வாக்குறதே அவனுக்கு களமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. புரிஞ்சுட்டீங்களா? அது களம் கிடையாது. களம் என்பது இதுதான் களம். 41 பேர் கரூர்ல வந்து முட்டி மோத விட்டு அப்படியே மூச்சு திணறி தண்ணி இல்லாம செத்து விழுகும் போது புறமுது காட்டிட்டு போன ஒரு தற்குறி நாய் களத்தை பற்றி நீ பேசுறியா? அதே முல்லை பெரியாற்றினுடைய நதியில ஒத்தப்பட்டு தண்ணி வாங்கி கொடுக்க துப்புல இவன் பொங்கலை கொண்டு போய் குப்பையில் ஓடுன அண்ணன் இப்பதானே பேசினாரு. இந்த தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் ஓடி பாய்ந்த முல்லை பெரியாற்றினுடைய தண்ணி வாங்கி கொடுக்க துப்புல இவன் பேசினான பெரிய திராவிட பொங்கல். அதே திராவிடத்தவே நான் பொங்கல் பண்றான்ட்டார்ல, முடிஞ்சிருச்சு. இந்த சரியா? பெரியார் என்றாலே வந்து அது ராமசாமி நாய்க்கிறதேன். அந்த ஈர வெங்காயத்தை வந்து பெரிய அந்த மண்ணுக்கான ஒரு பெரிய தத்துவவாதி மாதிரியும் பெரிய கோட்பாடுகளை கொண்டெடுத்து இந்த மண்ணை மீட்க வந்த பெரிய போராளி மாதிரி இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது வந்து இன்று தாய்ப்புலி அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களால் வந்து அடித்து உடைக்கப்பட்டது. பெரியார் என்பது 1000 பெரியார்கள் எங்கள் மண்ணில் இருக்கிறார்கள். அது போல வந்து இவரெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்தினுடைய எதிரி மட்டுமல்ல, துரோகி என்பதை வந்து இன்னைக்கு தோலுரித்து வந்து அண்ணன் வந்து காட்டியிருக்கிறாரு. அதெல்லாம் போக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்திலே தொன்மையான இலக்கியம் தொல்காப்பியம். நும்நாடு ஏதனில் தமிழ்நாடு என்று வந்து இளம்பூரனார் வந்து பேசுறாரு. அதாவது வந்து தொல்காப்பியத்துல வந்து அவர் பேசப்பட்டதனுடைய நாடு இந்த தமிழ்நாடை சொல்லலாம். அவரு வடவெங்கிடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். அந்த வடவெங்கிடம் என்பது மலிதரை ஊர்ந்து மண்கடல் வெபல்ங்குது. அந்த ஆளி பேரையில அழிக்கப்பட்ட அந்த குமரி கண்டம், அதவே தமிழ்நாடுன்னு தொல்காப்பியம் சொல்லுது. அந்த தொல்காப்பியர் யாருன்னு பார்க்கும் பொழுது அவர் தமிழ்நாடு என்று சொன்ன இளம்பூரனார். அதற்கு முன்பாடி தொல்காப்பியர் யாருன்னு பார்க்கும் பொழுது அவர் வந்து செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு முந்தினூல் கண்டு முறைப்படி என்னை புலம் தொகுத்தேங்கிறார். தொல்காப்பியர் நான் எழுதல, நிலந்தருதறிவல் பாண்டியன் அவையத்து அப்படிங்கிறாரு. அங்க இருந்து நான் வந்து அந்த புலத்தை அதை வந்து தொகுத்தேங்கிறார். அந்த நூலை நான் எழுதலங்கிறாரு. அப்போ வந்து அதற்கு பிறகு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சிலப்பதிகாரம் போட்டிருக்கிறது. சிலப்பதிகாரத்தை பார்த்தா தென் தமிழ்நாடும் ஆளும் வேந்தர் எமேத்தின் நெற்றியில் விலங்கு புலி கயல் வில் பொறித்தன அப்படின்ற சொல்லப்பட்டது வந்து சேர சோழ பாண்டியர்களுடைய வாழ்வியல் வரலாற்றை போற்றப்பட்டது. இப்படி நற்றினை நல்ல குறுந்தொகை 500 பதிற்றுப்பற்று பரிபாடல் அகம்புறத்துல வந்து சொல்லப்பட்ட தமிழ்நாடு என்பதை இந்த நாய், இந்த ஈர வெங்காயம் இவனுக்கு ஒரு பேரை வச்சு, இந்த வெங்காயத்துக்கு தந்தைன்னு ஒரு பேரை வச்சு, அந்த தந்தைக்கு ஈவேரான ஒரு பேரை வச்சு இந்த மண்ணுல வந்து தமிழ்நாடு என்பதை மாற்றி காலும் இல்லாத தலையும் இல்லாத இந்த திராவிட தத்துவத்தை உள்ள கொண்டு வந்து இந்த தமிழர்களை அடிமையாக்கி அவர்கள் வாயாலே வந்து திராவிடம் என்று சொல்ல வச்சு அவர்களுக்கு கொடி பிடிக்க வைத்து அவர்களுக்கு கோஷம் போட வைத்து இந்த மண்ணுல வந்து 80 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணை அடிமைப்படுத்தி வச்சிருக்கேன். அப்படின்னா இந்த திமிரு, இந்த திராணி எப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து சரியில்லை, தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் சரியில்லை. இப்போ ஒருத்தன் சொல்லி வாரியா, அது யாரு? அந்த திருமுருகன் காந்தி. நாம் தமிழர் கட்சியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், 234 தொகுதியிலே வந்து நான் தான் வந்து வேட்பாளர்களை நிறுத்துவேன்னு சொல்றான். பத்தியா வா, அந்த மக்கள்கிட்ட வா. இந்த பெண்கள் இருக்காங்க, சின்னாத்த பெரியாத்த மக்கள் இருக்காங்க, அவர்கிட்ட வந்து பேசு. தமிழர் தலைவர் என்ற நூல்ல வந்து 1997 பக்கம் 38 44 இந்த மைனர் குஞ்சு, இந்த ஈர வெங்காயம் தன்னுடைய 19வது வயதுல இருந்து 32 வயது 14 ஆண்டு காலமாக வந்து தான் விபச்சாரம் நடத்தியதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது நம்முடைய சான்று கிடையாது. தமிழர் தலைவர் 38வது பக்கம் 44 1997 அந்த நூல்ல வரப்பட்ட செய்தி. புரிஞ்சுட்டீங்களா? அதுலயும் வந்து இந்த விபச்சாரி, இந்த ஈவேரா வெங்காயம் என்ன சொல்லி வராரு? பெண்கள்கிட்ட போய் பணத்தெல்லாம் வந்து விடல. மிட்டா மிராசுகள், ஜமீன்தார்கள், வெள்ளக்காரன், வந்தவன் போனவன் அத்தவனுக்கு பூரா வந்து விடுதி வச்சு பெரும் கோடீஸ்வரனா வந்து சம்பாதிச்சதாக வந்து சொல்லப்படுது. நல்லா அப்படி அதை சொல்லு திருமுருகன் காந்தி. நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு நீ பிறந்திருந்த, உன் உடம்புல திமிரு திராணி இருந்தா அந்த பெரியார் இந்த ஈர வெங்காயத்தோட தத்துவத்தை நீ சொல்லி ஓட்டு கேட்கணும். சரியா? தத்துவத்தை சொல்லணும். எங்கள் காப்பியங்கள் சொல்லப்பட்ட சிலப்பதிகாரம், அந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த
அந்த காவியம், அந்த மொழி, அந்த இனம், அந்த காதலும் கலையும் வாழ்வும் மக்களும் வாழ்விலோட எங்கள் தமிழ் மொழி வளர்ந்தது. கற்பு கரசி அந்த கண்ணகியை வந்து விபச்சாரின்னு சொன்னது இந்த ஈர வெங்காயம். அதை சொல்லு, கண்ணகி வந்து விபச்சாரி, அதனால வந்து எனக்கு ஓட்டு போடணும் வா. எதே என் சின்னாத்த பெரியாத்த மக்கள் எங்க அக்கா தங்கச்சிலாம் உன்னை நல்ல விளக்கமா தக்கிட்டே உச்சி மண்டல அடிப்பா. அவன் பேர் என்னவரு? திருமுருகன் காந்தி. அவன் தானே சொன்னா 234 சொல்றேங்கிறல்ல, நீ சொல்லு. யாரு தொல்காப்பிய உலகத்தில் தொன்மையான இலக்கத்துல நும் தமிழ்நாடு என்று சொன்ன பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து என்னுடைய நாடு என்னுடைய மொழியை பதிவு செய்து வந்து ஆரிய அடிமைன்னு சொன்ன இந்த தற்குறி நாயி இந்த திருமுருகன் காந்தி, நீ அதை சொல்லணும் மக்கள்கிட்ட, நீ அதை சொல்லணும். புரிஞ்சுட்டீங்களா? நீ சொல்லி ஓட்டுக்கள் அதெல்லாம் போக திருக்குறள் உலகத்திற்கு பொதுமறை கொடுத்த அந்த வள்ளுவ பெருந்தகை, அவர் கொடுத்த பொதுமறை மலம் என்று சொன்ன அந்த தற்குறி நாயி இவன் யாரு? எனக்கு தமிழ் தேசியம் பிடிக்காது, எங்களுக்கு திராவிடம் பிடிக்காது. ஏன் திராவிடம் பிடிக்காது? எங்கள் மக்களுக்கு எதிரானது. வந்தவன் போனவன் இந்த மண்ணை ஆளுவதற்கு கொண்டு வந்த ஆயுதம். தமிழர் இல்லாத அத்தனை பேரும் இந்த தமிழர்களை ஆளுவதற்கு கொண்டு வந்த ஆயுதம் இந்த திராவிடம். அதனால அதை நாங்க அதை கழுத்து இருக்கிறோம், சங்கம் இருக்கிறோம், அதை கருவ இருக்கிறோம். கூவாத்துல வந்து எரிச்சு அந்த சாமலை கரைக்கிறோங்கிறதுக்காக இந்த இடத்துல நாங்க சபதம் ஏற்பதற்கு வந்திருக்கோம். உனக்கேண்டா உனக்கு ஏன் பிடிக்கல? திருமுருகன் காந்தி, கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், நீ சொல்றான் நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவன், நான் கன்னடன்டா, நான் தெலுங்கண்டா, நான் மலையாளிடா, எங்களுக்கு எதிராக இருக்கிற தமிழ் தேசியம் சொல்லு. என்ன மயத்துக்கடா திராவிடத்து மீது பழிய போட்டு வந்து நீ வந்து இன்னும் வந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்க? அதை எப்படி ஏத்துக்கிற முடியும்? இல்ல இது என் மண்ணு, எனக்கான ஆட்சி தமிழ் தேசியம். இப்போ உனக்கான ஆட்சி அப்படின்னா நீ தெலுங்க கன்னட மலையாளின்னு பேசு. என்ன மயத்துக்கு நீ திராவிடன்னு பேசுற? அதுக்கு பதில் இருக்கா அவனுக்கு? சொல்லு பாப்போம், சொல்லு. அதுக்கு பதில் இருக்கா தம்பி? எதுவும் கிடையாது. இனிமேல் வர்ற காலத்துல இந்த திருட்டு திராவிடம் இவெல்லாம் வந்து ஒரு காலமா அது வெல்லாது. இந்த தமிழர்களுடைய கெண்டக்கால் மயத்து கூட புடுங்க முடியாது. பெரியாருடைய தத்துவத்தை பேசு. அவர் சொன்ன சொற்பொழிவுகள், அந்த பொன் மொழிகளை பூரா பேசு. வள்ளுவனை பத்தி பெரியார் இந்த ஈவரா வெங்காயம் நீ என்ன சொன்ன? கம்பனை பத்தி இந்த ஈவரா வெங்காயம் நீ என்ன சொன்ன? அந்த வரிகளை பேசு. கருப்பு கரைசி கண்ணகிய நீ என்ன சொன்ன? அதப்புறம் வரிசைப்படுத்தி நீ பேசு. புரிஞ்சுக்கிட்டே? தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழி, அது சனிய, அது ஆகாது, ஆங்கிலத்துல பேசணும்னு சொன்ன இந்த சொரிய இவரோட பொன்மொழிகளை பத்தி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கப்பா. நல்ல அந்த ஆகாத கக்கூசுல வந்து தேஞ்சு போன விளக்கமாரெல்லாம் எடுத்து மக்கள் ஊரா வச்சிருப்பேன். தாய்மையில உச்சி மண்டையில உன்னை அடிப்பேன் விளக்கமாத்த பண்ணி எழுதி வச்சுக்கோ. நீ வாய் 234 தொகுதியில் நெல்லு. இந்த தேர்தல் என்பது நல்லா புரிஞ்சுக்குங்க. என்னமோ சொல்றாங்க நம்ம திராவிடத்துக்கு எதிராக வந்து இங்க நிற்கிறோம். ஒரே வார்த்தை தான் அவன் திருமுருக காந்திக்கு நாங்க சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை தான். இங்க பாரு, கள்ளக்குடியில் பிறந்த கருணாநிதியா, இளையான்குடியில் பிறந்த செந்தமிழன் சீமானா, இதே எங்களுடைய போட்டி. புரிஞ்சுட்டீங்களா? தமிழனா திராவிடனா? செந்தமிழன் சீமான் என்பவர் தமிழன். ஐயா கருணாநிதியோட பெற்றெடுத்த முதல்வன் மு.க. ஸ்டாலின் தெலுங்கனா தமிழனா என்பது இந்த தேர்தலுடைய போட்டி. வா மோதி பார்ப்போம், நீ ஏன் நானாங்கிறது. 77 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்டில திராவிடர் கழகம் நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் திராவிடம் வந்ததே இந்த பகுத்தறிவு பேசுறேன், சாதி ஒழிப்பு பேசுறேன், நட்டம தூக்குனேன், 2 உடைச்சுன்னு சொல்றான்ல. நல்ல தாய், நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவனுக்கு பதில் சொல்லணும். அவன் புரிஞ்சுப்பா, நல்லா புரிஞ்சுப்பா. திராவிடர் கழகம் ஆரம்பிக்கப்பட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அதே போக தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், எத்தனையோ திராவிட கழகம்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு தமிழன் தலைவனாக தொப்பு இல்லையா? வக்கு நீ சொல்லுங்க. 70 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி இது ஏன் மண்ணு, ஏன் நிலம், ஏன் மொழி, இந்த இடத்துல நீ ஆரம்பிச்ச திராவிடர் கட்சி அந்த கொள்கையில ஒரு தமிழன் ஒரு தலைவனா இல்லைன்னா என்ன மயத்துக்கிற அந்த திராவிடத்தை வச்சிருக்க? இதெல்லாம் போக பட்டியல் பிரிவுல வந்து தேவேந்திர வேளாளர் சமுதாயம் இருக்கு, பெரும்பான்மையான பறையூர் குடி இருக்கிற எந்த இடத்துல ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு மாநில பொறுப்பாளர், எவனாவது ஒருத்தருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கா? ஒரு பொது தொகுதியில பட்டியல் பிரிவுல ஒருத்தரை நிப்பாட்டி ஜெயிக்க வைக்க துப்புள்ள நீ சமூக நீதி பேசுறேன்னா நீ எவ்வளவு பெரிய மானக்கடான செயலு? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை நாங்க அரு எங்க அடுத்த தலைமுறைக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமை அது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி சார்பா பாரதிய கூட்டம்ங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து திருச்சியில் நடக்க வந்தாங்க. இப்ப அந்த நிகழ்வுல வந்து இப்ப நாம் தமிழர் கட்சியில மாணவர் பாசறை, அப்புறம் மகளிர் பாசறை பொறுப்பாளர்கள் பேசினாங்க. அதுக்கு பதிலடி தர விதமா இப்போ திராவிட இயக்கங்கள்ல வந்து கருத்தியெல்லாம் எதிர்கொள்ளாம உண்மையிலையும் ஆபாச வார்த்தைகள் சொல்லி பேசுறாங்க. இப்ப அந்த பாரதிய கூட்டம் நிகழ்வு எடுத்ததுக்கு அப்புறம், பாரதிய பாட்டன் சொன்னதுக்கு அப்புறம் சீமான் ஒரு சங்கி, சீமானுடைய தம்பி தங்கைகள் ஒரு சங்கி அப்படின்னு சொல்லி, மாணவர் பாசறையில் உள்ள மாணவர்கள் ஒரு சங்கி அப்படி சொல்லி முழுக்க கருத்தெல்லாம் எதிர்கொள்ளாம ஆபாசமா பேசிக்கிறாங்க. அதை பத்தி என்ன தம்பி? இந்த நிலம் உனக்கு ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கிற திமிரு தெனாவிட்டு அண்ணன் செந்தமிழன் சீமானவருடைய தாயார கூட எவ்வளவு இழிவா பேசினாங்கிறது தெரியும். எழுத்து பிடிச்சு நாக்க அறுப்போம். அது என்ன காலம்னு ஒண்ணு இருக்கு. எங்களுக்கான அதிகாரம் வரும் பொழுது ஒரு பேர் நடமாட முடியாது, எழுதி வச்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டியா? நீ வந்து இங்க அதே நீ என்ன சங்கினா நீ சிங்கின்னு சொல்லிட்டாரு எங்க அண்ணன். சொல்லிட்டா தம்பி? நீ தற்குறி. நீ வந்து அதாவது
கருத்தியலுக்கு கருத்தியல் தான் பேசணுமே தவிர வந்து அவதூறு பேசக்கூடாது. அது விரக்தியினுடைய உச்சம். அது உனக்கு தெரியல, பதில் சொல்ல தெரியல, நடுக்கம். உன் மனசுல இருக்க குற்றம் உன்னை துருதுருங்குது. அதனால வந்து கடைசியா வந்து விரக்தியினுடைய உச்சமே வந்து சண்டைக்கு வருவேன், மல்லுக்கட்ட வருவேன், அசிங்கமா பேசுவேன். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அவனுக்கு அதனால முடியல. உன் தத்துவம் இங்க உடைஞ்சிருச்சு, உன் தத்துவம் நாசமா போச்சு. இன்னைக்கு வந்து இந்த ஈர வெங்காயத்தோட தத்துவத்தை பூரா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் எனக்கு எத்தனை பேர் இருக்காரான் பாரு. தாளமுத்துல இருந்து, நடராசல இருந்து, அரங்கநாதல இருந்து, சாரங்கவாணியில இருந்து எத்தனை தலைவன், சின்ன மருது, பெரிய மருது, வேலுநாச்சியார்ல இருந்து தீரன் சின்னமலை, வீரன் அழகுமுத்துக்கோன், அதை தொடர்ந்து ஐயா பசுமன் முத்துராமலிங்க தவிர, ஐயா இமானுவேல் சேகரன், இரட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாஸ் பண்டிதர்ல இருந்து, தேவநாய பாவாணர்ல இருந்து, எங்க சேர சோழ பாண்டியர்கள் இருந்து அத்தனை பேர் எங்களுக்கு பெரியார் தான்டா. அவர் தாண்டா தந்தை பெரியார்னு எங்க அண்ணன் விளாவாரியா சான்றுகளோட விளக்கிட்டு போயிட்டாரு. புரிஞ்சுட்டீங்களா? இது காலம் தீர்மானிக்கும் தம்பி. கண்டிப்பா கண்டிப்பா கருவறுப்போம், காலம் தீர்மானிக்கும். அதே முல்லை பெரியாற்றினுடைய நதியில ஒத்தப்பட்டு தண்ணி வாங்கி கொடுக்க துப்புல இவன் பொங்கலை கொண்டு போய் குப்பையில ஓடுன எங்க அண்ணன் இப்பதானே பேசினாரு. இந்த தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் ஓடி பாய்ந்த முல்லை பெரியாற்றினுடைய தண்ணி வாங்கி கொடுக்க துப்புல இவன் பேசுறான பெரிய திராவிட பொங்கல். அதே திராவிடத்தவே நான் பொங்கல் பண்றான்ட்டார்ல, முடிஞ்சிருச்சு. இந்த சரியா? சரி தம்பி. விஜய் வந்து நானும் பெரியாருடைய கடப்பாறை தான் எடுப்பேன், நான் பெரியாருடைய பேரன், இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் போராடினது வந்து பெரியார் தான் போராடி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப அடுத்து புதுசா ஒரு பெரியாருடைய பேரன் மாதிரி விஜய் வந்துட்டு இருக்கிறாரு. பெரியார் வந்து இப்ப அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு இருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதாவது பெரியாருடைய கடப்பாறை நீ எடுத்துட்டு வா. நீ டிவிக்க போவியோ, தீப்பெட்டி ஒட்ட போவியோ, எங்கேயும் வந்து பலாப்பழம் வைக்க போவியோ, எங்களுக்கு அது தெரியாது. இந்த தேர்தல்ல நீ தளபதி விஜயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீ வா, நீ வந்து நிக்கணும். நீ 5 நிமிடம் அந்த மக்களுடைய வேர்வை, ரத்தம், களம் வந்து பாசே, இந்த களம் எனக்கு அந்த களத்திலே இல்லாதவன பேசப்பட்ட பாசங்கிறான். அவர் என்னமோ களம்னா வந்து காலையில எந்திரிச்சு அவர் கக்கூசுல உட்கார்றதையும் களம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது களம் கிடையாது. ரத்தம் சிந்தி, யுத்தம் சிந்தி, மண்ணுக்காக, மக்களுக்காக என் தலைவன் குடும்பத்தவே பழி கொடுத்தான் பாத்தீங்களா, அது களம் தம்பி. உனக்கு என்ன களம் தெரியும்? என்ன களம் தெரியும்? வேற என்ன, வேற ஒரு நடிகை முன்னாடி இருப்பாரு, திரிசா வீட்டுல வந்து பேணு வாக்குறதே அவனுக்கு களமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. புரிஞ்சுட்டீங்களா? அது களம் கிடையாது. களம் என்பது இதுதான் களம். 41 பேர் கரூர்ல வந்து முட்டி மோத விட்டு அப்படியே மூச்சு திணறி தண்ணி இல்லாம செத்து விழுகும் போது புறமுது காட்டிட்டு போன ஒரு தற்குறி நாய் களத்தை பத்தி நீ பேசுறியா? 8.2 வாக்குகள் வாங்கி நாம் தமிழர் கட்சி எத்தனை களத்தை நம்ம சொல்லட்டுமா? முல்லை பெரியார சொல்லவா, பாலார சொல்லவா, காவேரியை சொல்லவா, மீத்தன் எரிகாற்று, ஹைட்ரோ கார்பன், ஆசிரியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், எத்தனையோ சொல்ல, மாடு மலையேற்றும் போராட்டம், கடலம்மா மாநாடு, அடிக்கிட்டே போலாம். இதுல ஏதாவது ஒண்ணு 5 நிமிடம் துண்டு சீட்டு இல்லாம பேச சொல்லுங்க பாப்போம் அந்த கள போராளிய. அடுத்த தேர்தல காலி ஆயிரும். புரிஞ்சுட்டீங்களா? அன்னைக்கு விஜயகாந்த் வந்தாரு, போன தேர்தலில் கமலஹாசன் வந்தாரு, தொட்டு விஜய் வராரு. அடுத்து அவர் வேலையை முடிச்சுட்டு போயிருவாரு. நாம் தமிழர் வெல்லும். நன்றி.